வெள்ளி முள்ளு. அப்பா அப்பா இந்த மக்கள் அடிமை ஐயா. சுத்தமான நீர் எடுத்தாச்சு. யானையா? கையில் வாளியோடு நாங்கள் எதற்கு செல்கின்றோம்? தண்ணி எடுப்பதற்கு. பறவை குளத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு குளமண்டி உள்ளலாம். இது வளமையாக தண்ணி இருக்கிறதில்ல. இந்த முறை வந்து நிறைய தண்ணி நிற்குது. இதுதான் வந்து பறவைகள் சரணாலயம். பறவை குளம் சொல்கிறாங்க. கையில் ஒரு போத்தலோட ஒரு வாளியோட போவாங்க. இங்கே வந்து தெரியும், இங்கே வந்து இந்த கழிவகற்றல் யூரினில் எப்படியான விஷயங்கள் வந்து என்ன வகையில் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மரத்தில் ஒரு சாமி இருக்கார். பாலப்பழம். தெளிவாக உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி, தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. இது பாலப்பழம் அண்டு பீரப்பழம். அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு வீடியோ வந்து வழமையாக வந்து வருஷம் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். இருந்தாலும் கூட இந்த வருஷம் 2025 ஆண்டில் வந்து கதிர்காம பாத யாத்திரை எப்படி எல்லாம் இருக்குது. கதிர்காம பாத யாத்திரை வந்து நாங்கள் மேற்கொள்ள வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 6 பேர் வந்திருக்கோம். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக கதிர்காம பாத யாத்திரை உகந்தையிலேருந்து கதிர்காமம் வரைக்கும் எப்படியான இடங்கள்லாம் இருக்குது, எந்தெந்த இடங்களில் எப்படி தங்குறாங்க, எப்படியான கஷ்டமெல்லாம் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூப்பரான ஒரு வீடியோ வந்து இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. என்னென்னு சொன்னால் இது ஒரு பக்திபூர்வமான வீடியோ மாத்திரமில்லை, முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அதெல்லாம் எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறோம், அப்படியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது உகந்தை மலை முருகன் ஆலயத்தில். இன்றைக்கு வந்திருக்கோம் நாங்கள் கோயிலுக்கு. நாளைக்கு காலையில் கதிர்காம கந்தனை நோக்கிய ஒரு பயணத்தை வந்து நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இதான் வந்து எங்களோட டீம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பேர் வந்திருக்கோம். வளமையாக வராங்களோ ரைட். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற அகில நாளைய நாள் வந்து நாங்கள் கதிர்காம பாத யாத்திரை மேற்கொள்ள போகிறோம். எப்படியான இடங்கள், எப்படியான சுவாரஸ்யமான விடயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தான். வாங்க வீடியோக்குள் போகலாம்.
ரைட், நாங்கள் இப்போ குளிக்கிறதுக்கு போகிறோம் கடலுக்கு. ரெடியானே இல்லை? இப்போ வந்து நாங்கள் உகந்தையில் முதல் நாள் இப்போ சமைச்சு முடிஞ்சது, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கோம். நாளைக்கு ரைட், இதுதான் உகந்தை மலை என்று சொல்லப்படுகின்ற இடம். மலையில் வந்து அம்மன் கோயிலும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேல் வழிபாடும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் தான் கீழே கோயில், பிரதான கோயில் இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து 2வது நாள். இன்றைக்கு தான் வந்து காட்டுக்குள்ளே இறங்க போகிறோம், முதலாவது நாளாக. இந்த கதிர்காம பயணத்தில் வந்து ஒரு சவாலான விஷயம் என்னென்னு சொன்னோம், இதுதான் தண்ணி எடுப்பது. என்ன சொன்னால் காட்டில் வந்து எங்களுக்கான குடி தண்ணியை வந்து பவுச்சர் மூலமாக தான் தருவாங்க. அதை வந்து நாங்கள் நினைச்ச நேரம் அடுக்கிறாது, வரக்கூடிய நேரங்களில் வந்து எங்களை பாத்திரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ வந்து பாகூரவட்டை என்று சொல்லப்படுகின்ற வண்ணாத்திகணத்தடிக்கு நாங்கள் உகந்தமலை முருகன் கோயிலுக்கு பின் பக்கத்தால் இருக்கக்கூடிய இடத்தால் வந்து என்ட்ரி ஆகிறோம். ரோஹரா ரோஹரா ரைட், இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணி பாகூரவட்டை நோக்கி போய் கொண்டிருக்கோம். முதலாவது கொஞ்சம் களைப்பாக இருக்குன்னு கூட அப்படி சின்ன ரெஸ்டாரண்ட்டு.
பாலப்பழம் அண்டு பீரப்பழம். கதிராம யாத்திரையில் வந்து ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். சிந்திர பச்சனை ரேஜோ இப்போ பெருத்தா வரி 2 பேருக்கும் இப்போ வந்து வாகூர் வெட்டை நோக்கிய பயணம். வாகூர் வெட்டை என்பது இப்போ வண்ணாத்தி கணத்தடி என்று சொல்லப்படுகின்ற இடம். நாங்கள் வந்து முதலாவது நாள் தங்க போகிற இடம், அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக பார்த்த வீடியோவோட இந்த வீடியோ வந்து நிறைய பக்தர்கள் போகிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாத யாத்திரிகள் இந்த பயணத்தில் நினைச்சிருக்காங்க. நானேகன் வண்ணாத்தி கிணத்தடி வாகூர் வெட்டையில் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கு நைட்டுக்கு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்கள் இப்போ இதுதான் வந்து வாகூரை உடன் பிரிட்ஜ் என சொல்லப்படுகின்ற ஒரு இடம், வாகூரை மரப்பாலம். இதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து முதலாவது நாள் தங்க போகிற இடம், வண்ணாத்தி கணத்தடின்னு சொல்லுவாங்க, வாகூரை வெட்டை. இதுதான் அதுக்கான என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து வாகூர் வெட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த தண்ணி பிரச்சனை தான். யாத்திரை ஆரம்பித்த முதலாவது 2வது நாள் நிறைய ஜனம், சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த யாத்திரையில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த தண்ணி பிரச்சனைக்காக, இந்த தண்ணி குடிநீரை வழங்குறதுக்கு பல தொண்டர் நிறுவனங்கள் முன்வந்து வழங்கி கொண்டிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடுன்றது இருந்து கொண்டு தான் இருக்குது. பக்தர்கள் முறையற்ற விதத்தில் இந்த குடிநீரை பயன்படுத்துறதும் இதற்கு ஒரு காரணமாக அமையலாம்.
ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30 மணி, ஈவினிங் வந்து 6:30 மணி. எப்படி இருட்டு இருக்குன்னு பாருங்க, காடு. ரைட். இப்போ நேரம் வந்து காலையில் 4:30. இது வந்து எங்களோட பயணத்தில் 3ஆவது நாள். இப்போ நிற்கிறது வந்து வாகூரவட்டையில். இந்த போகிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் ஒரு போத்தலோட ஒரு வாளியோட போவாங்க. இங்கே வந்து தெரியும், இங்கே வந்து இந்த கழிவகற்றல், யூரினில் எப்படியான விஷயங்கள் வந்து என்ன வகையில் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் நினச்சிருக்காங்க கதிராம போகிற வழியில் வந்து செப்பரேட்டாக அவங்களுக்கான பாத்ரூம் வசதிகள் அது இதெல்லாம் என்று சொல்லி. இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து காட்டில் அங்கே ஒரு இடத்துல அவங்களோட தேவைகளை, காலை கடன்களை நிறைவேற்ற கொண்டக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணி கூட இந்த குளம் குட்டைகள் இப்படியான இடங்கள் இருந்தால் எடுத்து கொள்ளணும். ரைட். இதுதான் வந்து கதிர்காம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ரைட். இப்போ வந்து மக்கள் எல்லாம் ரெடியாகி கொண்டுருக்காங்க போகிறது. 4:30 மணி. நிறைய பேர் 2 மணிக்கெல்லாம் எழும்பி சமைக்க தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் 5:30 மணிக்கு எழும்பி, நான் நினைக்கிறேன் காலையில் இப்போ 5:30 மணிக்கெல்லாம் எழும்பி ரெடி ஆகிறாங்க போகிறதுக்கு, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு. காலையில் பிளேண்டி வைக்கிறது, கடலை கவுக்கியை வைக்கிற அப்படியான வேலைகளை செய்வாங்க சில பேர். பெரும்பாலும் சமைக்கிறோம். நைட் 4:30 மணிக்கு தண்ணிக்குள்ள ரைட். இப்போ வந்து யாத்திரிகள் வந்து பயணமாயிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ரோஹரா 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 இப்போ பாகூரவட்டையிலிருந்து காலையில் நடையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இடையில் முதலாவது இடத்துல வந்து இருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ குமுக்கனை நோக்கி வந்து நடந்துட்டு போகிறோம்.
இதிலிருந்து நான் நினைக்கிறேன் வாவூரை விட்டு ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் 3.5 கிலோமீட்டர் வரும். அதுலேருந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் நடக்கணும் குமுக்கன் ஒயாவுக்கு இன்னொரு 8 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர் வரும். பறவைக்குளம் அந்த சொல்லப்படுகிற பறவைக்குளத்துக்கு வந்து சரி 6 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ மொத்தம் இன்றைக்கு 13 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் அந்த மதிய சாப்பாடு 11 மணிக்குள்ளே 11 மணிக்குள்ளே நாங்கள் 13 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. வந்து பறவைக்குளத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு குளமண்டி உள்ளலாம். இது வளமையாக தண்ணி இருக்கிறதில்ல. இந்த முறை வந்து நிறைய தண்ணி நிற்குது. சரி பார்ப்போம் எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இது வளமையாக அதில் தண்ணி இல்லையா இதுக்குள்ள கிடையாது. நடந்து போகிறேன் கட்டிருக்கு மண்ணேகன். இப்போ நாங்கள் வளமையா அதுக்குள்ளால் அப்படியே நடந்து போகிறோம். இந்த முறை வந்து ரோட்டு இருக்குது. ரோட்டுன்னு சொன்னால் வளமையாக வாகனம் போகிற ரோட்டு இருக்குது. அதில் விளைச்சி போகிறோம். நான் கொஞ்சம் சுற்று தான். இது வந்து பறவைக்குளத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாங்கள் இப்போ பறவைக்குளத்துக்கிட்ட வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிஞ்சாயில் வந்து இருக்குது. குறிஞ்சாயில் இதில் நிறைய பேர் வந்து ஆஞ்சி சமைப்பாங்க, சுண்டுவாங்க. பறவைக்குளத்துக்கு பக்கம் இதுதான் வந்து பறவைகள் சரணாலயம். பறவைக்குளம் அப்படி சொல்கிற இடம். இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளிமுள்ளு. இதை வந்து நாங்கள் பறவைக்குளத்துக்கு அங்கால் இருக்கிற பறவைக்குளத்துக்கு அடுத்து வரக்கூடிய இடங்கள் பார்க்கலாம். இது வந்து விஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குமுக்கன் வந்துட்டோம். குமுக்கனுக்கு தெரியும் எல்லாருக்கும். உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மெல் ஒன்று காத்து கொண்டிருக்கும் எப்பயும். ரைட், அதை தாண்டி உள்ள போனேன்னு சொன்னால் குமுக்கன். ஒரு ஜில் கூல் இருக்குமே. கூல் மிக்கது அந்த என்ன சொல்கிற அடிக்காது செண்டெல்லாம் அடித்தாலும் இங்கே முனக்காது. இந்த டைம் வந்து நிறைய பேர் நிற்கக்கூட இடம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும் இந்த முறை குமுக்கன்.
குமுக்கனை இப்படி ஒரு தடவை கண்டறிக்க மாட்டேங்க. அவ்வளோ சாம நாளைக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு வீடியோ பதிவு செய்கிறது வந்து 22ஆம் தேதி மதியம் 1 மணி. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் வந்து வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6,000-7,000 பேர் வந்து தங்கியிருந்து இன்றைக்கு வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு கேள்விப்பட்டது. அரோஹரா 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 இழுத்து போவோம் ஃபர்ஸ்ட் கியரில் இந்த வழி அதால நான் போன வழி போகிறேன். மரம் விழுந்துருக்கு பார்த்தியா? அரோஹரா சாமி. கொஞ்சம் கொஞ்சம் இல்லது நிறைய நிறைய. அரோஹரா சாமி. அரோஹரா என்ன இங்கேயா தங்கல்? அரோஹரா. இதுதான் குமுக்க நோயா? அது ஒரு நன்மை என்ன? அரோஹரா. போனக்கு நான் தட்டி விட்றேன். வாட்டர் ப்ரூஃப் இல்லை. போன இருந்தாலும் பரவாயில்ல.
இல்லை தண்ணி அதே வளமையாக கொஞ்சம் போகிறேன் நம்ம கூட போகும் வளமையாக அதால் நான் வேறேன் இந்த இந்த ரைட் இப்போ நாங்கள் வண்ணாத்தி வட்டையிலிருந்து முதலாவது வட்டை அதாவது குமுக்கன் தாண்டின வட்டையில் வந்து தங்குறதுக்கு போகிறோம். இப்போ வந்து சரியா ஈவினிங் 6 மணி சூரியன் மறைய போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இன்னுக்கு வந்து கொண்டிருக்காங்க. என்ன பிரச்சனை சொன்னால் லேட் ஆகினதுக்கு இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள் இந்த குட்டைகள் எல்லாம் நிறைய தண்ணி நிற்கும். அதால் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி அழைச்சி வர வேண்டிய ஒரு தேவை. ஸோ வரக்கூடியவங்க கொஞ்சம் குமுக்கல்லிருந்து கொஞ்சம் ஏர்லியாக வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் குயிக்க அந்த வட்டிக்கு வரலாம். இப்போ வந்து நல்லா லேட் ஆகிட்டு இன்னொரு 15-20 நிமிஷத்தில் வந்து இருட்டிடும். அதுக்குள்ளே நாங்கள் அந்த வட்டியை கடக்கணும், கடந்துட்டு போய் சேரணும். ரோஹரா இதான் 2வது இரவு நிற்கக்கூடிய வட்டை. இப்போ வந்து நாவலடியை நோக்கி ரோஹரா இங்க கரடு முரடான பாதைகள் மட்டும் இல்லை, மணல் பிரதேசம் இருக்குது. நடக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து நாவலடிக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். அப்போ தெரிஞ்சிருக்கும் இதான் வந்து உப்பாறு. வளமையாக கொஞ்சம் தான் போகும் தண்ணி. இந்த முறை உப்பாறு நிறைய தண்ணி, 2 சைடால் வந்து ஆட்கள் கடந்து கொண்டிருக்காங்க.
ரோஹரா ஷா ஜில்லண்டு போகும் ரோஹரா 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 சாமி எங்க மண்டூரா மண்டூரா நீங்க ரோஹரா ரோஹரா சாமி ரோஹரா பாஞ்சு பாஞ்சு போங்க ரோஹரா ரோஹரா ரைட்டங்களோட பயணத்தில் வந்து 4வது நாள், காட்டுக்குள்ளே 3வது நாள். இப்போ வந்து காலையில் டைம் வந்து 9:45. ரைட், நாங்கள் இப்போ நாவலடி என்ட்ரி ஆகிறோம். நமக்கு வந்து உப்பாரில் குளிச்சுட்டு அப்படியே நாவலடியில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் ஒரு பிளேண்டி ஒன்று தருவாங்க, ஒரு பட்டர் 2 பட்டரும் ஒரு பிளேன்லேயும் தருவாங்க. அதை அடிச்சுட்டு பக்கத்தில் மெடிக்கல் கேம்ப் இருக்குது. உங்களோட கால் நோவு, கை நோவு, தோள்பட்டை நோவுகள், வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் மருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாவலடி பாப்பன் லைன், பெரிய லைன் ஒன்று இருக்கு. இங்கே வந்து தங்குறதுக்கு தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபுல்லாக கிடக்கு. நாவலடின்னு சொன்னாலே இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இருக்கக்கூடிய பைரவர் ஆலயம். அதுக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். அப்பா நீ வருவே, நீ பறந்தோடி வாவனையா. அப்பா அப்பா இந்த மக்கள் அடிமை ஐயா, அடிமையில விடுவே இந்த மலை அடிமை ஊருகாவே. ஐயா ஐயா நீ நம்பின மக்களையோ என் ஆதிவயில விடுவே, நீ ஏகன் பாரோ. ரோஹரா
தம்பரை போயிடாப்பா. இதுதான் வந்து காட்டுக்குள்ளே 3வது நாள் நாங்கள் தங்க போகிற இடம். அதாவது தொலையாவட்டைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய தொலையா காட்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு வட்டை. மணி 6:15 அப்படி டைம் வந்துட்டு எல்லோரும் வந்து சமையல் மற்ற விஷயங்கள் பிஸியாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சரி தெரியும், வந்து பெரிய லைன் ஒன்று இருக்குது தண்ணிக்கு. நிறைய பேர் ஆகல் இருக்கிறதால இங்கே வந்து தண்ணியும் கொண்டு வர பிரச்சனை, தூரம் என்ற ஒரு பிரச்சனை. பயணத்தில் 5ஆம் நாள், காட்டு வழி பாதையில் வந்து 4ஆம் நாள் காலையில் தொலையா காடுன்ற காடை கடக்கிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கோம். இது வந்து தொலையா வட்டை. இப்போ கள்ளவி ஆலையில்
சாப்பிட்றதுக்கு ரெடியாக கும்மியோண்டு புதுசாக குடிச்சிட்டேன். ரோஹரா யானை ரோஹரா போம் போம் அதான் நீ இல்லை இப்போ நான் நிற்க நானே படி வைக்க தண்ணி ஒரு அளவு கிடைக்காது. சுத்தமான நீர் சுத்தமான தண்ணி எடுத்தாச்சு. சின்ன கல் அடிக்கணும். அதுக்கு இன்னும் பிள்ளையாது. சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை இன்றைக்கு வந்து 25ஆம் தேதி எங்களோட பயணத்தில் வந்து 6வது நாள், காட்டுக்குள்ளே வந்து 5வது நாள்.
இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து வியாழையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாத யாத்திரிகள் இருக்கிறதால குறிப்பிட்ட அந்த பழமை தங்குற இடங்களில் தங்க இயலாது. கிட்டத்தட்ட ஆத்தோரமாக 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நிறைய பேர் வந்து தங்கி கொண்டிருக்காங்க. இது வந்து நாங்கள் நிற்கிற இடம். இதுதான் பாலம். கதிரைமலை கண்ட இடம், மேல் கண்ட இடம் சொல்லுவோம்.
நாகபுரம் மகூரை சேர்ந்த கீர்த்தனா நன்கொடையாக அவர்களுக்கு பெரும்பாலும் அவர்களுக்கு நாங்கள் படுத்துகின்றோம். காலம் என்ற ஏழாவது நாள் பயணம் 6 நாட்கள் காட்டு பயணத்தின் பின்னர் கதிர்காமத்தை வந்து அடைஞ்சிருக்கோம். தம்பி अरे ये मालनी में यहाँ पर तो मैं ये मास्क ये करके दिया मैं वाला इधर में हूँ Terima kasih.